Praise the Lord. கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் மெதடிஸ்ட் பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து நடத்த நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் கடந்து செல்லுவோம். முதலாவதாக சங்கீதம் 98 வசனங்கள் 1-4 பார்ப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ராஜா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் சுவாமி, இந்த ஆன்லைன் மூலியமாக நீர் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ராஜா, இந்த வேலையிலும் சுவாமி, எங்கள் பாவங்கள் குறைகளை கர்த்தாவே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தயவாக எங்களை மன்னியும் அப்பா. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா, உமது சமூகத்தில் வர கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தும் ராஜா. அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தாவே ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் சுவாமி, இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே ராஜா எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. முற்று முழுவதுமாக சுவாமி நீர் பொறுப்பெடுத்து இந்த ஆராதனை நடத்தும் என்று ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் என்னில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. வெறுமை நிறைந்த என் வாழ்வினையே ஒளிமயமாக்கின ஒருவர் நீரே. சிறுமையில் சோர்ந்து போயிருந்த என்னை உயரங்களில் ஏற்றி வைப்பவரே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லாம் நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. கார்மேகம் சூழ்ந்தாலும் சமுத்திரம் எழுந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்
ஜலங்கள் கொந்தளித்தாலும் பூமி நிலை மாறினாலும் மனிதர்கள் பதறினாலும் தேவன் என் அடைக்கலம் என்று சொல்வேன். நம்பிடும் உறைவிடம் அவரே என்பேன். இஸ்ரவேலின் தேவன் நம்முடனே, யாக்கோபின் தேவன் நம் அச்சாரமே, ஜோதிகளின் தெய்வமே, எல்லாம் நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி. எங்களை இங்கே கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நீர் நல்லவர், நீ வல்லவர், நீ வாக்கு மாறாத தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் ஒருவரே அப்பா. அப்பா இதோ இந்த நேரத்தை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாத்தையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. தெரிஞ்சும் தெரியாத பாவம் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்திருந்தால் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத வார்த்தைங்களை நாங்கள் பேசியிருந்தா ராஜா, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த காலகட்டத்தில் நிறையா காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த COVID-19 இந்த நேரத்தில் ஆண்டவரே ரொம்ப குடும்பத்தை தாக்கி கொண்டு இருக்குது ராஜா. பா, இதுக்கு ஒரு தீர்ப்பு நீங்கள் ஒன்றி தான் கொண்டு வர முடியுமாப்பா. நாங்கள் இந்த சிச்சுவேஷன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பதில் தாங்க. டாக்டர்ஸ் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஆண்டவரே. லைஃப்ஸை சேவ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராஜா. நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி எல்லா காரியத்தையும் ஆண்டவரே செய்ய உதவி செய்யுங்க. ரொம்ப குடும்பத்தில் ஆண்டவரே இந்த COVID-19 வந்து கொண்டு இருக்குது ராஜா. A lot of families are being affected. A lot of people that we know, Father God, were affected. Father God, even at this moment, we come before you. We bring this situation before you. We pray, Father, that you will undertake everything, Father. We pray, Lord Jesus, that you'll grant us complete deliverance, Father, from this situation. It's not only in Malaysia, but whole world, Father. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் ஆண்டவரே இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்டிருக்கோங்க.
கர்த்தாவே நீங்கள் இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்கள் நாட்டுக்காக நாங்கள் வருகிறோம். Thank you, Father, for this country, Malaysia. Thank you, Lord, that you have granted this place for us, Father. You have called us to be here in Malaysia. We commit Malaysia in your hands, Father. God, I pray, Lord Jesus, that you will be with all the politicians in Malaysia. I pray, Father God, that every politician that has been appointed, Father, will do their job, Father God. They will be honest, they will be full of integrity, they will be accountable for every move that they take, Lord Jesus. I pray, Father God, that every step that these politicians take, Lord, they will do it with good intention, Master God. Remove all politicians who are greedy, who have evil intentions, Master. Hallelujah. Hallelujah. We thank you, Father. Thank you for TMCPJ. Thank you, Lord, that you are doing wonderful things in TMCPJ. And we also want to pray, Father God, for our renovation that will be starting soon. We pray, Father, that we will get the right suitable contractor that will do the job, Father God, well. I pray, Father God, everything will happen according to your plan and purpose. We also want to pray, Father God, for our pastor and his family. Thank you, Lord Jesus, for the work that he does. I pray, Father, that this service, Father God, this ministry that he does, Father, that you will bless this ministry, Father God. Everything that we have planned, help us to carry out. I pray, Father God, that you will bless him, bless his family, his children, Master. I also want to pray, Father God, for all elderly people in our church. I pray, Father, that you will protect them, Father God. Grant them good health, Father God. Hallelujah. Thank you, Father God. Thank you, Father. Hallelujah. We give you all glory. We give you all honor. In Jesus' name we ask and pray. Amen. Let us say the Lord's Prayer together. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread and forgive us all our trespasses as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from all evil. Thine is the kingdom, the power, and the glory forever and ever. Amen. Praise the Lord. பெண்கள் ஊழியத்திலிருந்து பெண்கள் வார வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் பெண்களோடு இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த பெரிதான கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருட reports, this year reports. January, VMW observe fasting and prayer and World Federation prayer. March, we observe World Day of Prayer. இதனுடைய offering we sent to conference MW Treasurer. During recovery movement control, we had visited Auntie Grace David Maniam. அவங்கள போய் விசிட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய பெண்கள் பைபிள் ஸ்டடி எபேசியர், பிலிப்பியர், கொலசேயர் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் மூலமாக ரிட்டன் பைபிள் குயிஸ் இது நடந்துக்கிட்டு இருக்கிறது. மற்றும் ஊழியத்தில் சைல்ட் அடாப்ஷன் சைல்ட் கோ ப்ராஜெக்ட் நம்ம எம்எம்எம் மிஷன் மினிஸ்ட்ரியை நம்ம பெண்கள் அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சபையில் பெண்கள் கூடுவது குறைவாக இருக்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில். இருந்தும் ஃபைனான்ஸ் ரீதியிலும் ஜூம் மூலமாகவும் நமது ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, நல்லா உற்சாகப்படுத்துறீங்க, பண ரீதியிலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. சபையில் இருக்கிற எல்லா பெண்களையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த வருடத்தில் நமக்கு வந்து 50 பெண்கள் நம் பெண்கள் ஊழியத்தில் அங்கத்தினராக இருக்கிறார்கள். இந்த 50 பெண்களுடைய சந்தா பணம் கான்ஃபரன்ஸ்க்கு நாம் அனுப்புவோம், டிஸ்ட்ரிக்ட் எம்டபிள்யூக்கு நாம் அனுப்புவோம். இந்த பணம் வந்து ஒரு 560 per year நம்மளுடைய பணம் வந்து நம்ம வந்து கான்ஃபரன்ஸ்க்கும் டிஸ்ட்ரிக்டும் நம்ம அனுப்புவோம். உங்கள் அனைவரிடமும் தொடர்ந்து பெண்கள் ஊழியத்துக்கு ஆதரவு கொடுங்க. நம்மளால் வந்து ஆரம்ப காலம் மாதிரி கூட முடியாது, ஆனால் ஜூம் மூலமாக ப்ரோக்ராம் செஞ்சோன்னா வந்து கலந்துக்குங்க. நேரம் இருக்கிறப்ப கற்றுக்கொள்ளுங்க. இந்த ஜூம் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது பிள்ளைங்க மூலிமா தெரிஞ்சு கற்றுக்கொள்ளுங்க. வருங்காலத்தில் நம்ம வந்து ஜூம் மூலமாக தான் இனிமேல் வந்து நம்ம நிகழ்ச்சிகள் நம்ம சந்திப்பது, ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுவதெல்லாம் இந்த ஜூமில் தான் நடக்கும். உங்களை அன்போடு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். I want to give special thanks to our pastor. அவருடைய ஆலோசனை, அவர் கொடுக்கும் உற்சாகத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றும் LCCயில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து பெண்கள் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாதுகாப்பாக இருப்போம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு கிஃப்ட் தாளந்து கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அவருக்காக நாம் பணிவிடை செய்வோம். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் மெதடிஸ்ட் பெண்கள் வார வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Thank you. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13 - 16 வரை. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்பதே. ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய வேத வசனங்கள் வாசித்தாயிற்று. Praise the Lord. Today's scripture reading is taken from the book of Matthew, chapter 5, verses 13 to 16. Matthew chapter 5, verses 13 to 16. You are like salt for all mankind. But if salt loses its saltiness, there is no way to make it salty again. It has become worthless, so it is thrown out and people trample on it. You are like light for the whole world. A city built on a hill cannot be hidden. No one lights a lamp and puts it under a bowl. Instead, he puts it on the lampstand, where it gives light for everyone in the house. In the same way, your light must shine before people, so that they will see the good things you do and praise your Father in heaven. Scripture reading is read. Praise be to God. Amen. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் எல்லோருக்கும் வாழ்த்துகிறேன். Greetings in the precious name of our Lord and Savior Jesus Christ. Today's topic is to seek God's glory by being salt and light of the world. இன்றைக்கு தலைப்பு உலகத்தின் உப்பாகவும் ஒளியாகவும் இருப்பதன் மூலம் தேவ மகிமைக்கு தேடு. தேவ மகிமையின் அர்த்தம் என்ன? To seek God's glory is to give Him honor and praise through our obedience and witness. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவது அர்த்தம் என்ன? நாம் கீழ்ப்படிதல் மூலம், நம் சாட்சியின் மூலம் அவருக்கு நாம் கனமும் துதியும் செலுத்துகிறோம். So to give Him glory, we need to do two things. இயேசு கிறிஸ்து 2 காரியத்தை சொன்னார். நாம்
பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். Jesus said that we must be salt of the earth and light of the world. The first thing that he said is we must be salt of the earth. Why the earth? Because salt comes from the earth. Whether it's table salt, sea salt, rock salt, halal salt or kosher salt, salt comes from the earth. பூமிக்கு உப்பா இருக்க வேண்டும் சொல்லுகிறார். அதோட அர்த்தம் என்ன? எல்லா உப்பும் பூமியிலிருந்து தான் நாம் எடுக்கிறோம். அது வித்தியாசமாக இருக்க உப்பு, ஆனா எல்லா உப்பும் ஒரே தரமா இல்லை. Okay, not all salts are of the same quality. And we have not only natural salt, we also have man-made salt. உப்பு இயற்கையின் உப்பும் செயற்கையின் உப்புமா இருக்குது. So we see this is rock salt and it is halal salt. And halal salt is what we can get from Malaysia. But the salt has many benefits. உப்புக்கு பல நன்மைகள் உண்டு. இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அவரோட சீஷரை பார்த்து என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் எல்லோரும் சிறந்த உப்பாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறார். Jesus is actually challenging us to be the best salt. How do we do that? See, salt is good. உப்பு நல்லது. அதுக்கு நல்ல சாரமுள்ள உப்பா இருந்தா அது நல்லது. அது சுவை கொடுக்கும், அது ஊட்டசக்தி கொடுக்கும், அது பாதுகாக்கும், அது உரமாக இருக்கும், அது நெருப்புக்கு கூட உதவியாக இருக்கும். So we see that salt is good. It has many uses. உப்பு நல்லது. அதுக்கு அநேக காரியங்கள் நல்லது. ஆனால் நம்ம Jesus said that salt can become good for nothing or useless. உப்பு ஒன்றுக்கும் உதவாத இருக்க முடியும். அது எப்பொழுது? When is that possible? When it loses its saltiness or its flavor or its quality. Okay. உப்பு சாரமற்ற போனால் அதுக்கு ஒன்றுக்கும் உதவாதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அதோட விளைவு என்ன? What is the result? It will be thrown away or it will be stepped on by men. இயேசு சொல்றார், உப்பு வெளிய கொட்டப்படும், இல்லாட்டி மனுஷன் அது மேலே மிதிப்பான். So nobody wants to be stepped on by men. So Jesus is telling us that we must learn to be useful salt. நாம் பிரயோஜனமா இருக்கிற உப்பா இருக்க வேண்டும் என இயேசு நம்ம நோக்கி சொல்கிறார். ஆனால் இயேசு ஏன் உப்பை பத்தி பேசுகிறார்? Why did Jesus talk about salt? If we go and look at the Old Testament, we can see that there is a salt covenant. ஒரு உப்பு உடன்படிக்கை பற்றி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே எழுதி வைத்திருக்கிறார். அதோட அர்த்தம் என்ன? அந்த உப்பு உடன்படிக்கை நம்பிக்கைன்னு அர்த்தம். So the salt covenant means trust. It means God's promises. ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள் அதோட அர்த்தம். நாம் ஆண்டவரை நம்ப முடியும் அதோட அர்த்தம். So the salt covenant means that we can trust our God. He keeps his promises. In Jesus' time, salt was important and precious. It was so precious that it was used
as an exchange of in trade, as a unit of exchange. உப்பு முக்கியமானது, விலை மதிப்பு உள்ளது. இயேசுவின் காலத்திலே இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அது கஷ்டமா, அது கிடைக்க ரொம்ப கஷ்டம். In fact, even today, kosher salt, the salt that the Jews use, is very expensive. This packet of salt that you are seeing on the screen, it is actually more than 200 ringgit, and you can only get it on Lazada. So we find that in those days, because salt was expensive, it was used even in ceremonies. உப்பு வந்து நிறைய காரியத்துக்கு யூஸ் பண்ணாங்க, பாவித்தாங்க. ஒரு ஒப்பந்தம் செய்யறதுன்னா உப்பு தான் மாற்றிக்கொள்ளுவாங்க. உப்பு வந்து யூதர்கள் வந்து அவங்களோட சாப்பாடுல ஒரு கொஞ்சம் ரத்தம் கூட இருக்கக்கூடாது. They must, in their meat, they must not even have a little bit of blood. It was considered not kosher. That means not halal. And so what they will do, they will use the salt to take out the blood. And so what we find is the Jews use kosher salt very, very much. Even today, they still use kosher salt. யூதர்கள் இப்பொழுது கூட இந்த கோஷர் உப்பை பாவிப்பாங்க. ஏன்? அது வந்து அவங்க சடங்காச்சாரம் பிரகாரம் இது வந்து அசுத்தமாக இருக்கும். அது அந்த உப்பு கோஷரா இல்லாட்டி. சோ அந்த கோஷர் உப்பு தான் அவங்க சுத்தமாக உப்புன்னு அவங்க கருதுறாங்க. So they think that kosher salt is very important for them. ரெண்டாவது காரியம் நம்ம என்ன கவனிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யார குறித்து சொல்றாரு? அவர் சீஷ பிள்ளைங்களை குறித்து சொல்றாரு. இந்த பாகம், இந்த மத்தேயு எழுதின இந்த பாகம், 5வது அதிகாரம் பாகம் வந்து நமக்கு தெரியும், இது மலை பிரசங்கம். It is the Sermon on the Mount. So when Jesus is looking at them and talking to them, he says, you are the light of the world. Why? Because இயேசு தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு அவர் தான் ஒளியாக இருக்கிறார். நாம் சீஷராக இருக்கும் போத அவர் மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறார். அவர் வந்து பரிசுத்தர், பரிபூர்ணர், பாவமற்றவர். Now Jesus is holy, Jesus is perfect, and Jesus is sinless. So when he looks at his disciples, he says, you must be the light of the world. Why does he say that? Because he wants us to be like him. So to be like him, we notice that light shines only in darkness. We can see the light in darkness because if it's very bright, we cannot see the light. But if it's dark, we can see the light. Like you would see in this tunnel. This is Hezekiah's tunnel. You can see the light because it's dark. And Jesus says, the light is also a guide. It helps us to know which path to take. ஒளி வந்து நமக்கு பாதை காட்டுற, நம்ம வாழ்க்கைக்கு பாதை காட்டும். சோ அது வந்து ஒரு உதவியாக இருக்குது. சோ இயேசு சொல்றார், நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். Jesus says we are the light of the world. Jesus wants us to reflect him. அவர் மாறி இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார். So Jesus says, if your eye is good, your eye is the lamp of the body. இயேசு சொல்றார், நல்ல கண்கள் நல்ல காரியங்கள் தான் பார்க்கும். Because உங்க கண்ணு தான் உங்க சரீரத்துக்கு வெளிச்சமாக இருக்குது.
So Jesus says the eye is very important. What you see is what you take into your body. It becomes the lamp of the body. So வெளிச்சம் எல்லாரும் பார்க்க முடியும் பாருங்க. Light must be seen, he says. For example, he says, if you build a city on a hill, why do you build it on a hill? You want people to see the city. We look at this picture. It shows us the city on Genting Hill. Genting Highland la இருக்கிற இந்த இடத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்க முடியும்? இருட்டல்ல நம்ம எப்படி பார்ப்போம்? இருள்ல நம்ம எப்படி பார்ப்போம்? அந்த வெளிச்சம் இருக்குது, அதனால தான் அது பார்க்க முடியும். ரெண்டாவது காரியம் அவர் சொல்றாரு, நீங்க உங்களோட வெளிச்சத்தை ஒரு கூடைக்கு கீழே நாம் ஒரு விளக்க விற்க மாட்டோம், ஒருத்தருக்கும் தெரியாது. இஸ்ரவேல் தேசத்துல அந்த காலத்துல அவங்க இந்த விளக்க ஒரு விளக்கு தண்டு மேலதான் வைப்பாங்க. ஏன்? எல்லோரும் அந்த விளக்கை பார்க்க முடியும். Everybody will be able to see a light on a lampstand. They will not be able to see if it's hidden under a basket. And so Jesus says, your light must be seen. That is how he is explaining that everyone must be a light to the world. Why did Jesus say that his disciples must be the salt and the light of the world? இயேசு ஏன் அவர் சீஷரை நோக்கி நீங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும்னு சொன்னார்? Now why did he say that? Because he wants his disciples to share the salvation with other people, the news of salvation to other people. மற்றவங்கள் அவரோட ரட்சிப்பின் செய்தியை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும், சேவை செய்ய வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். அதனால நீங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் சொன்னார். எப்படி இது செய்ய போறாங்க? சோ உப்போட மதிப்பு அதோட ருசியில இருக்குது. The salt adds flavor to food. Just like that, Jesus wants us to add flavor to the lives of the people we meet. மற்றவங்களுக்கு நாம் சுவை கொடுக்க வேண்டும்னு அவர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், அவர் சொல்கிறார், நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும், எனக்காக நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும். You need to shine for me. You need to be like a lighthouse. ஒரு கலங்கர விளக்கம் மாறி அவர் நீங்கள் எனக்கு ஒளியாக இருக்க வேண்டும். ஒரு கலங்கர விளக்கம் என்ன செய்யும்? கஷ்டமான நேரத்திலே ஒரு இருட்டான நேரத்திலே அந்த விளக்கு கொடுத்தாதான் கடல்ல இருக்கிற மக்கள் கடல் எங்க இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். What is the purpose of a lighthouse? In a dark and stormy night, the sailors on the sea will be looking out to see where the shore is. And when the lighthouse shines, they can see where the shore is. அதனால இயேசு சொல்றார், நீங்கள் ஒரு கலங்கர விளக்கு மாறி இருக்க வேண்டும் என. இரண்டாவது காரியம், அவர் சொல்கிறார், உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும் போது ஆண்டவரோட அழகை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். You can discover the beauty of Jesus. Where do you discover it? In his word. அவர் வசனத்திலே இருக்குது, அவரோட வார்த்தையில இருக்குது. அவர் வார்த்தையின் மூலமாக
ஆண்டவரோட அழகை நாம் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த காரியம் நம்ம பார்க்கிறோம், நாம் ஊழியம் செய்யும் போத மற்றவங்களுக்கு நாம் பிரயோஜனமா இருக்க முடியும். We can be a blessing to people. நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நாம் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யும் போது. நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 119வது சங்கீதம் 105வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. That is such a beautiful promise that God gives us to tell us how important His word is. He says, your word is a lamp to my feet and a light to my path. So Jesus is looking at His disciples and saying, you must be a light to the world. So what is He saying? You must know the word. ஆண்டவரோட வார்த்தையை நல்லா தெரியணும். We must teach the word. மற்றவங்களுக்கு நாம் அவரோட வார்த்தையை போதிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள இருக்கிற அழகை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். We need to discover the great beauty in His word. What is that beauty? When we read His word, we can discover great joy. ஆண்டவரோட வார்த்தையை நாம் படிக்கும் போத சந்தோஷம் உள்ள காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். வெற்றியின் காரியம் பார்க்க முடியும். We can discover victory when we read His word. When we read His word, we can discover hope. நம்பிக்கை உள்ள காரியங்கள் நாம் காண முடியும். And when we read His word, we can have peace. அவரோட வார்த்தையை நாம் படிக்கும் போத அவரோட சமாதானத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். So that is how Jesus is teaching His disciples that His word is so important to us. நாலாவது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவரோட வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி முக்கியமாக இருக்குது? நாம் ஜெபம் பண்ணும் போத ஆண்டவரோட வார்த்தையை நாம் பாவிக்க முடியும். We can use the word of God. I put there, we can pray the word of God. How do you do that? ஆண்டவரோட வார்த்தை மூலமாக ஆண்டவருக்கு நாம் மகிமை கொடுக்க முடியும். அவரோட வார்த்தையில இருக்கிற அநேக வாக்குத்தத்தங்கள் நாம் பார்க்கிறோம். We see a lot of promises of God, promises of protection, promises that He will provide. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். அது வார்த்தை, அவரோட வார்த்தையில நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு தேவையை சந்திக்கிற தேவன். அது நம்ம அவரோட வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். நம் அநேக வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 191 சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். 19வது சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா எழுதின அதிகாரத்துல அநேக வசனங்கள் ஆண்டவரோட வாக்கு தத்தங்கள் பற்றி அவர் பேசியிருக்கிறார். So we see how beautiful the word of God is. And so Jesus tells us His word is a lamp, and therefore we have to use His word to bring the light to the people. ஆண்டவரோட வார்த்தை ஒரு விளக்கா இருக்குது, ஒரு வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். உதாரணமாக நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரோட வார்த்தை மற்றவங்கள் பாவித்து கொண்டு வந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், திமோத்தேயோட தாயாரும் பாட்டியும் அவருக்கு போதனை கொடுத்திருக்கிறாங்க. அதனால திமோத்தே ஒரு ஊழியக்காரனா ஆகிவிட்டான். பழைய ஏற்பாட்டுல நம்ம என்ன பார்க்கிறோம், நகோமி ரூத்துக்கு
அநேக காரியங்கள் கத்து கொடுத்தாள். அவளோட அவளோட வாழ்க்கை மூலமாக, அவர் பேசுற வார்த்தை மூலமாக ரூத்துக்கு அநேக காரியங்கள் கத்து கொடுத்தாள். சோ ரூத் கீழ்ப்படிந்து அவளை தாழ்த்தி நகோமி சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அநேக காரியங்கள் கத்துக்கொண்டாள். So now how can we be salt and light in our own homes, in our own houses, in our family? நம் குடும்பத்திலே எப்படி உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க முடியும்? நமக்கு அநேக உதாரணங்கள் வார்த்தையில இருக்குது. ஆண்டவரோட வார்த்தைகள் நிறைய கத்து கொடுக்க முடியும். We can learn a lot from the word of God by studying the word of God. இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், நாம் ஊழியத்திலே உதாரணம் பார்த்தால் we can see a lot of examples about people working to help other people. உதாரணமாக நம்ம பார்க்கிறோம், அக்விலாவும் பிரிசிலாவும் பவுலுக்கு உடன் ஊழியக்காரர்களாக இருந்தாங்க. அவங்க பவுல் கூட ஊழியம் செய்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து அநேக காரியங்கள் கத்துக்கொண்டாங்க. அவங்களோட இல்லத்தை ஊழியத்துக்கே திறந்து கொடுத்தாங்க. சோ அதனால அவங்க அப்போலோஸ்க்கு கத்து கொடுக்க முடியும். சோ நம்ம பாக்குறோம், அப்போலோஸ் கத்து கொடுத்த கத்துக்கொண்ட காரியங்களை மற்றவங்களுக்கு கத்து கொடுத்தான். So we see a chain reaction. Paul taught Aquila and Priscilla. Priscilla taught Apollos and Apollos taught other people. நம்ம பாக்குறோம், இது ஒரு சங்கிலி மாதிரி. பவுல் அக்விலாவும் பிரிசிலாவுக்கும் கத்து கொடுத்தார். அக்விலாவும் பிரிசிலாவும் அப்போலோஸ்க்கு கத்து கொடுத்தாங்க. இப்ப அப்போலோஸ் மற்றவங்களுக்கு கத்து கொடுத்தார். நம்ம பாக்குறோம், நாம் ஒரு சின்ன காரியம் நம்ம சபைக்குள்ள இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன காரியம் நம்ம செய்தால் ஒரு சின்ன காரியம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டால், ஒரு சின்ன காரியம் மற்றவங்களுக்கு நாம் பேசினால் அது ஒரு பெரிய காரியமாக ஆண்டவர் மாற்றி விடுவார். What we see is, if you do a very small thing in your family or a very small thing for the ministry, if you talk to people, if you pray for people, if you help someone, it can be a very small thing. But God uses the small thing and turns it into a very big ministry. That is how God works. And we see the fourth thing that we are looking at under ministry. Dorcas was a very simple woman. She just did what did she do? She sewed clothes for people. Dorcas ஒரு சாதாரண பெண்மணி. ஆனா மற்றவங்களுக்கு மேல நிறைய அக்கறை உண்டு. அதனால ஒரு சின்ன காரியம் செய்தால் அதனால அவளோட பேரே தேவ வசனத்துல எழுதி வைத்திருக்கிறார். So she did a very small thing, but imagine her name has been written into the word of God. So we find that we too can be the salt and the light in the workplace. We too can be salt and light among the people we work. How can we do that? In this COVID times, we cannot go out and help people, but we can use our phone and we can help people by talking to them. There are many people who are very desperate. ஆண்டவர் தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்வது, எப்படி செய்வதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். நாம் ஆண்டவரோட மக்கள். நாம் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அத மத்தவங்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள முடியும்.
நாம் போனை எடுத்து பேசினாலே போதும். மற்றவங்கள்கிட்ட நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போத அவங்க கூட நம்ம பேச முடியும். நான் பாக்குறேன், நம் சபையில கூட அநேகர் இந்த மாதிரி காரியங்கள் செய்யறாங்க. மற்றவங்களை கூப்பிட்டு அவங்க கூட பேசுறாங்க. அதே மாதிரி நாமும் எல்லோரும் நம்ம பெண்கள் சங்கத்துல இருக்கிற எல்லோரும் நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும். மற்றவங்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். That is what Jesus is expecting from the MW, from the women in our church. We are very important to him. He is telling us, be the salt and the light in your own home. Be the salt and light in your workplace. Be the salt and the light in the church. கடைசியாக நம்ம பார்க்க போறோம் ஒரு சாட்சி. இது ஒரு குடும்பத்தின் சாட்சி. அவங்க உப்பாகவும் ஒளியாகவும் இருந்தாங்க. நம்ம படித்திருக்கிறோம் கிரஹாம் ஸ்டேன்ஸ பத்தி. கிரஹாம் ஸ்டேன்ஸ் ஒரு மிஷனரி. அவர் இந்தியாவுல அவரும் அவரோட மனைவி கிளாடிஸும் 2 பிள்ளைகளும் அவங்களோட மகளும் ஊழியம் செய்தார்கள். என்ன மாதிரி ஊழியம்? அவங்க ஊழியம் குஷ்டரோகி மத்தியிலே ஒரு பெரிய ஊழியம் செய்து வந்தார்கள். ஆனா அவங்களோட எதிரிகள் இந்த ஊழியத்தை பத்தி தவறாக புரிந்து அவங்க கிரஹாம் ஸ்டேன்ஸும் அவங்க 2 குமாரன்களும் 2 சன்ஸும் பேர் பிலிப் அண்ட் திமோத்திய 2 பேரும் அவங்க ஜீப்ல தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஜீப்பை எரித்திட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. Both the sons and the father were burnt to death in the jeep and they died. And when the wife Gladys Staines heard about this, do you know she was not angry with the people who were their enemies? What did she do? She and her daughter Esther, they stayed back in India and they carried on the ministry among the lepers. So Gladys Stainsum, அவளோட குமாரத்தி எஸ்தரும் இந்தியாவுல இருந்து அந்த குஷ்டரோகி மத்தியில அந்த ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய தியாகி பாருங்க, எவ்வளவு பெரிய ஊழியம் அவங்க செய்தாங்க. சோ அவங்க சொல்றாங்க, இதுதான் நாம் உப்பாகவும் ஒளியாகவும் காட்ட முடியும். We can love our enemy. So you can see in the poster, in this poster, how the people in that church realized. They look at his words, Lord, that means Jesus, you died for us and we died for India. They are talking about this family that died for India. So Jesus is looking at all his disciples, at all his children, at all the believers. Jesus is looking at you, he's looking at me. And what is he saying? Be the salt, be the light. So God wants us to be the salt and the light of the world. How do we do that? We seek God's glory. And when we seek God's glory, his name is exalted. In Isaiah chapter 60 verse 1, Isaiah writes, Arise, shine, for your light has come, and the glory of the Lord is risen upon you. ஏசாயா 60வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஏசாயா எழுதியிருக்கிறார், எழும்பி பிரகாசி. அது நமக்கு தான் சொல்கிறார். எழும்பி பிரகாசி, நமக்கு தான், உங்களுக்கும் எனக்கும். We must rise and shine. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. So God is asking us to shine for him.
So His glory will rise upon us and His glory will rise within us. அவரோட மகிமை நம் மேல் இருக்கும், நமக்குள்ள இருக்கும். அவருக்கு நாம் ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக இருக்கிறார். மற்றவங்களுக்கு இரட்சகராக நாம் எடுத்து காட்டணும். So to be the best salt for Jesus is to be kosher salt for Him. The best salt, the perfect salt. To be the kind of person who loves Jesus, who will live for Jesus. இயேசுவுக்கு சிறந்த உப்பாக இருக்க வேண்டும். அது ஒரு கோஷர் உப்பாக இருக்க வேண்டும். அவருக்கு நாம் ஜீவிக்க வேண்டும். இயேசு அவரோட சீஷ பிள்ளைகளை பார்த்து வெளிச்சமாக இருங்கள் சொன்னார். Jesus told us to be light for Him. So be a lighthouse for Jesus. Be a lighthouse that will serve people, that will help people. இயேசுவுக்கு ஒரு கலங்கர விளக்கமாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு நாம் ஜீவிக்க வேண்டும். Thank you. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. Father God, we want to thank you, we want to praise you that you are calling us to be the salt and the light of the world. Thank you, Father God, for teaching us many things through your word and help us to learn to walk in your ways. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உம்மை போல ஜீவிக்க வேண்டும்னு கேட்கிறோம் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யும்னு கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும்னு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. Help us, Lord, to live a life that's pleasing to you. In Jesus' name we pray. Amen. கண்களை முடித்து நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. Lord, we thank you for this wonderful morning. Thank you for speaking to us, Lord. Lord, we remember all the women in our midst, Lord. We thank you for their sacrifice, the love and the services they rendered upon your people, Lord. ஆமாண்டவரே, இந்த காலை நேரத்திலும் எங்கள் பெண்கள் அன்றே உமக்காக தியாகத்தோடு ஊழியம் செய்த ஊழியங்களுக்காக, அவள் அன்புக்காக, பணிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து அன்றைப்பா உமது கிருபை அவர்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய இந்த வாழ்க்கை பாதையிலே அன்றைய அநேகமான சவால்கள் அவர் வாழ்க்கையை கடந்து வந்திருப்பார்கள். இந்த சவால் நிமித்தமாக அன்றைய அவர் வாழ்க்கையிலே காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த காயங்களை நீர் ஆற்றும் ஆண்டவரே. உமது அன்பானது தொடர்ந்து உற்சாகமாக அவர் ஊழியம் செய்வதற்கு பலனாக இருக்க நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray as they've gone through pain, as they've gone through suffering to serve you, Lord, we pray that you will heal them, Lord, and you'll bless them, Lord, with courage, Master, to serve you more, Lord. We so remember the teachers in our midst, Lord. எங்கள் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியருக்காக நன்றி செலுத்துகிறோம். As we celebrate Teachers' Day today, Lord, we pray, may you continue to bless all our teachers, Lord. Lord, we thank you for the love and care that they showed, Lord, to our children, Lord. ஆமாண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே அவர் காட்டின அன்புக்காக, அக்கறைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த MCO நாட்களிலும் அன்றே ஆன்லைனில் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தரது ஒரு கடினமான ஒரு காரியம். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அன்றே இந்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கற்றுத்தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உமது தெய்வ கிருபை அவளோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த பிள்ளைகளை அன்றே மத்தியிலே கல்வியை கற்றுத்தரும் போதும் நல்ல அன்றைப்பா ஆவிக்குரிய போதனைகளும் அவர்கள் கற்றுத்தருவதற்கு விசேஷமாக கிறிஸ்துவ அன்றே எங்களுடைய ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. Lord, we pray for all the Christian teachers, Lord. We pray they will never give up, Lord. They'll continue, Lord, to teach, Lord, and to serve you with all their heart, Master. And we pray many more young people, Lord, will, Lord, volunteer themselves, Master, will give their life
to serve as teachers to impact this nation, Lord. ஆமாண்டவரே, தொடர்ந்து எங்க வாலிபர்கள் இந்த பணியில கலந்து கொண்டு அன்றே உமது ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு கருவியாக காணப்பட நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, எங்க சபை மக்களை உமது கரத்திலே தருகிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரும் ரத்தத்தினால் மூடி மத்துக் கொள்ளும் பிதாவே. இந்த கொள்ளை நோயை எங்களை பாதிக்காதபடியாக எங்களுக்கு பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து முழு உள்ளத்தோடும் நாங்கள் ஆராதித்து வேதத்தை வாசித்து பிதாவே உமக்காக ஜீவிக்க நீ கிருபை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். Let us receive the benediction. May the grace of Lord Jesus Christ, the love of God, and fellowship of Holy Spirit be with us now and forever. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவருக்குள்ளும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேய்ப்பச நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மாறுவாதே. ஆமென்.